அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, 2005 2006க்கு திருப்பி வருவோம். 2005 6 7லலாம் நிறைய காசு நம்ம மக்கள்கிட்ட வர ஆரம்பிச்சிருச்சு. ரியல் எஸ்டேட் விலையெல்லாம் கூட ஆரம்பிச்சிருச்சு. நிறையா பேர் வெளிநாடு போக ஆரம்பிச்சிட்டாங்க. தங்க விலை ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வாழைப்பழம் இன்றைக்கி ₹1, அடுத்த நாள் போனால் ₹3, அடுத்த நாள் ₹5, அடுத்த நாள் ₹7 போயிட்டு திருப்பி ₹5 ஸ்டெபிலைஸ் ஆச்சு. இந்த பீரியடில் தான் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவங்க வெளியில் ஹை க்ரோத் இஸ் பேக்டு பை ஹை இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை விட்டார். ஏன்னா விலைவாசி அவ்வளவு அதிகமாக இருந்துச்சு. அதே சமயம் க்ரோத் ரேட்டும் அதிகமாக இருந்துச்சு. இந்த பீரியடில் தான் ஒரு சோகமான சூழ்நிலையும் நடந்துச்சு. அது சென்னையில் நார்மல் ஜாப்ஸ், ஐடி இல்லாத நார்மல் மேனுஃபேக்சரிங் ஜாபு அல்லது ஒரு ஆட்டோ ஓட்டுறவர், இந்த மாதிரி பிற தொழில்களில் இருந்த பிற செக்டர்களில் இருந்த எல்லா டெனன்ஸும் யாரெல்லாம் வாடகைக்கு இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே வெளியேற்றப்பட்டு சென்னைங்கிற சிட்டியை விட்டு வெளியில் தூக்கி எறியப்பட்டாங்க. ஏன்னா வாடகை காசு எல்லாம் ஃபுல்லாக இங்கே ஏறிடுச்சு. இந்த ஐடி பூம்னால், ஐடி மக்கள்கிட்ட காசு வந்ததுனால அவங்க எல்லாம் அதிக ரெண்ட் தர்றதா சொல்லி உள்ளே புகுந்துட்டாங்க. ஓனர்களும் காசு அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையும் வெளியே துரத்திட்டாங்க. இவங்க எல்லாம் சிட்டியை விட்டு வெளியில் போயிட்டு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால் சிட்டியோடைய க்ரோத் பின்னாடி டெவலப் ஆச்சு அப்படிங்கிறது வேறு ஸ்டோரினாலும், அந்த பீரியடில் தான் நிறைய தமிழ் படங்களில் ஒரு கால் மட்டும் வளர்ந்தா அது யானைக்கால் அந்த மாதிரியெல்லாம் ஒரு மீம் போட்டு ஐடி ஃபீல்டை ஒரு 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 நெகட்டிவாக பேசுனாங்க. இதெல்லாம் நடந்துச்சு, சரிங்களா? ஆனாலும் ஐடி செக்டரில் பூம் நடக்கிறது அப்படிங்கிறது நமக்கு டாலரில் ரெவன்யூ வருது. எண்ட் ஆஃப் த டே நம்ம எல்லாருமே இந்தியர்கள் தான். அவங்களும் அந்த காசை நம்ம இந்தியாவுக்குள்ளே தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. நம்ம இந்தியன் செக்டர்ஸுக்கு தான் அந்த அமௌண்ட்டு ஃப்ளோட் ஆகும் அப்படிங்கிற அந்த புரிதல். வெளியில் போனாலும் சிட்டி டெவலப் ஆகுது, லேண்டு விலை கூடுது, கோல்டு விலை கூடுது, இப்படிங்கிற புரிதல் நம்ம அந்த டைமில் இருந்துச்சா அப்படின்னா பெரும்பாலும் இல்லை. இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு அட்லீஸ்ட் பிபிஐ ரேஷியோ, எந்த செக்டரு, எந்த கம்பெனி நல்ல கம்பெனி, அட்லீஸ்ட் இந்த நாலேஜெல்லாம் உங்களுக்கு இருக்குது. இந்த அளவுக்கு டிஜிட்டலாவோ சோசியல் மீடியாவோ இந்த அளவுக்கு பாப்புலராக இல்லை 2005 டைமில். அப்போ இருந்த இளைஞர்கள் எல்லாம் சும்மா பிளைண்டாக யாரோ சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரியல் எஸ்டேட் கம்பெனிகளெல்லாம் நிறையா முதலீடு பண்ணி, ரிலையன்ஸ் மாதிரி கம்பெனிஸ் நிறைய ஐபிஓ வந்தாங்க. ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ், சத்தியம்லாம் இன்ஃபோசிஸ் மாதிரி ஒரு நல்ல மிகப்பெரிய ஐடி நிறுவனமாக இருந்துச்சு. இந்த மாதிரி கம்பெனிகளெல்லாம் ஏகப்பட்ட முதலீடுகளை பண்ணி நிறைய டிவி சேனலில் பேசுகிற அட்வைசர்ஸை கேட்டு சும்மா பிளைண்டாக இவங்க பண்ணுறது. உங்களுக்கு இருக்கிற ஃபண்டமெண்டல் நாலேஜ் அந்த டைமில் அவங்களுக்கு சுத்தமாக கிடையாது. ஸோ தே லாஸ்ட் ஹெல் லாட் ஆஃப் மணி. நிறைய பேர் பணத்தை இழந்தாங்க அந்த டைமில். நீங்கள் அந்த மாதிரி கிராஷை இன்னும் பார்க்கவே இல்லை. 2008ல் நடந்த 60% கிராஷு, அதுக்கப்புறம் மார்க்கெட் எந்திரிக்கவே இல்லை 4 வருஷத்துக்கு, புரியுதுங்களா? ஆனாலும் 2008 பீக்கில், அதாவது மார்க்கெட் உடைகிறதுக்கு முன்னாடி இருந்த புல் மார்க்கெட்டோடைய பீக்கில் நீங்கள் முதலீடு பண்ணியிருந்தாலும் இப்போ ரிட்டர்னை எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எஃப்டி ரிட்டர்னோட நல்ல ரிட்டர்ன் தான் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கங்க. ஸோ பேஷன்ஸ் இஸ் த கீ, குவாலிட்டி இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் கீ. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஃபண்டமெண்டலாக அந்த கம்பெனி ஷிஃப்ட் ஆகுதா அப்படிங்கிற ஒரு களை எடுக்கிற டெக்னிக்கையும் நீங்கள் கற்றுக்கங்க. அந்த செக்டர், அந்த ஸ்டாக்கு அல்லது அந்த பிஸ்னஸ் எப்படி போகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், ஐடிசி, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு இந்த மாதிரி கம்பெனிகள் 15-20 செலக்ட் பண்ணி எல்லாத்துலேயும் பிரித்து அமௌண்ட்டை போட்டுட்டு நீங்கள் மறந்துடுங்க. 20 வருஷத்துக்கு விட்டுருங்க, புரியுதுங்களா? அல்லது இண்டெக்ஸில் போட்டுட்டு 20-25 வருஷத்துக்கு மறந்துடுங்க. இதுவுமே ஒரு விதமான நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். உங்களை டெம்ப்ட் பண்ண வைக்காது, விற்க வைக்காது, புரியுதுங்களா?
லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்னால தான் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் உருவாகி இருக்கிறாங்க அப்படிங்கிறத மறக்க வேணாம்.